பாலாடைக்கு அரைச்சிடலாம். ஸோ பாலாடைங்கிறது வந்து தின்னான ஒரு தோசை மாதிரி. ஸோ இதில் வந்து சாதா அரிசி, புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 மணிக்கூர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு தோசை, மிக்சியில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஐயோ ஓகே கேமரா ஸ்கிட் ஆகிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அரிசி வந்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு எக்கு ஊற்றிடலாம். ஸோ 1 கப் அரிசிக்கு 1 முட்டை. ஓகே. ஸோ இதையும் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே அரிசியை வந்து அரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம இங்கே அடித்து வச்சுருக்கிற அந்த எக்கையும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அது கூடயே உப்பு. ஸோ சில பேர் வந்து தேங்காய் பால் விடுவாங்க, நீங்கள் வேணால் விட்டுக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம். பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். ஓகே. ஸோ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஊற்றணும் அப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் தேங்காய் பால் இருக்குது, அந்த கிரேவியில் உள்ளது, அதனால் நான் அதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர். ஓகே. ஸோ இது புளிக்கெல்லாம் வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து ஊற்றிடலாம். இதுக்கு வந்து பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன், அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. வந்து ஹாட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி விடணும்னு காணிக்கிறேன். ஒரு லேடில் அப்படியே ஊற்றிட்டு சுற்ற போகிறோம். ஓகே. ஸோ ஒரு லேடில் எடுத்துக்கோங்க, அதை ஊற்றிட்டு இப்படி சுற்றிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த இதுலேயே குக் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ குக் ஆனோடனே திருப்பியெல்லாம் போட்டு குக் பண்ணக்கூடாது. ஸோ மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ ஒரு ஸ்பேச்சுலாக எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி, ஸோ எனக்கு பார்வைக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிருக்கேன், அதனால கொஞ்சம் குறைச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கணும், அதனால நீங்கள் திக்னஸ்க்கு தக்கன மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபுல் லேடில் எடுத்தேன்ல, இப்போ அரை லேடில் எடுத்து விட்றேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது, தடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து தண்ணி கூட பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட உங்களுக்கு டென்ஸாக வரும். அதனால இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ லிக்விடியாக இருக்கணும், அதே மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது மூடி கூட நான் போடல, ஆனாலே டாப் லேயர் குக் ஆகிடுச்சு பாருங்கள். குறைவாகவும் பேட்டர் விடுங்க, ஒரு லேயர் தான் வரணும். ஸோ இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காணிக்கிறேன். ஹாஃப் லேடில் எடுத்து ஊற்றிட்டு வேர்ல் பண்ணுங்கள். ஸோ நான் மூடி போட்டு குக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து மூடி போடாமலே இது சூப்பராக குக் பண்ணுது. அவ்வளோதான். இது வந்து கட 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 நீங்கள் குக் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஸோ எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. கிரேவி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ லேஸாக சாஃப்டாக இருக்குது. இது வந்து வீட்டில் செஞ்சோன்னு வைங்களேன், எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்.
வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்காது, ஏன்னா அவ்வளோ லேஸு. ஸோ இப்போ வந்து கிரேவி வச்சிடலாம். இதுக்கு வந்து இந்த மட்டன் கிரேவி, சிக்கன் கறி, எக்கு இதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்க, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க.